ஏன் இதை நாங்கள் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, உலகம் அழியும் போது நீங்கள் என்ன செய்வீங்க? இதுவரைக்கும் நீங்கள் செய்த பாவங்கள் எங்கே போய் மறையும்? நியாய தீர்ப்பில் தேவன் கேட்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? யோசித்து பாருங்கள். இன்னும் விழிப்படையாமல் இருந்தீங்கன்னா உங்களை விட மதியற்றவர்கள் யாருமே கிடையாது. ஏன்னா நடக்கிறத தான் நாங்கள் பல வருடங்களுக்கு முன்பிருந்தே பைபிளில் இதெல்லாம் சொல்லியிருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு, ஒவ்வொன்றா நடந்துகிட்ருக்கு. இப்போ அமெரிக்கா வல்லரசாக இருக்குது. அமெரிக்கா வீழும், கண்டிப்பாக வீழ்ச்சி அடையும். பின்பு ஐரோப்பிய நாடுகள் வரும். அதிலிருந்து ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் வரும். ஒரே நாடு, ஒரே கொள்கை, ஒரே எல்லாமே ஒன் வேர்ல்ட் ஆர்டர் வரும். அதுக்கப்புறம் எல்லாரும் சிப்பை வலது கையின் பெருவிரலோ நெற்றியிலோ போடும்படி கட்டாயப்படுத்தப்படுவார்கள். ஏஐ இந்த உலகத்தை ஆளும். இதெல்லாம் எப்படிங்க தெரியும்? நீங்களே யோசித்து பாருங்கள். ஏதாச்சும் புக்கில் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? ஆனால் பைபிளில் இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். எப்படிங்க தெரியும்? கடவுளுக்கு தெரியாமல் இதெல்லாம் எப்படிங்க வெளியே வரும்? கடவுள் தானங்க சொல்கிறாரு, நம்மளை படைச்சவர் தானங்க சொல்கிறாரு. நான் தான்ப்போ உலகத்தை படைத்தேன், ஆனால் நல்லபடியாக இருக்கணும் தான் படைத்தேன். ஆனால் ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சுட்டாங்க. அந்த பாவத்தின் விளைவுகள் தான் இது. அந்த பாவம் செய்து பெருகி 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 தான் இந்த அளவுக்கு உலகம் உருவாகி இருக்குது. அப்போ இந்த உலகத்துக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்தே ஆகணும். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் யாருக்குமே வரக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து அவருடைய இரத்தம் சிந்தாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அவர் இரத்தத்தை சிந்தியுள்ளார் நம்முடைய பாவங்களுக்காக. நாம் அவரை ஏற்றுக்கொள்வது மட்டுமே ஒரே வழி. இந்த உலகத்துலேருந்து நீங்கள் பிழைச்சிக்கணும் அப்படின்னா அப்புறம் ரொம்ப பெருசாக அழிவுகளோ இயற்கை சீற்றங்களோ வரும் பொழுது நீங்கள் அழுது கூக்குரலிட்டு யாரையும் கூப்பிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பரலோகத்துக்கு நம்ம போகவே முடியாது. நல்லா யோசித்துக்கோங்க. நீங்கள் இன்னுமே அதெல்லாம் நடக்காது, கொரோனா வந்துச்சு மறுபடியும் நம்ம வாழலையா அப்படிலாம் நினைக்கவே கூடாது. கண்டிப்பாக நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். நன்றி.